தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திருவண்ணாமலை மாவட்டம் காந்தி சாலையில் உள்ள அசைவ உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றபோது அங்கும் இங்கும் எலிகள் சுற்றித் திரிந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். ஆரணி ராட்டினமங்கலம் கூட்டுரோடு பகுதியில் உள்ள அசைவ உணவகத்தில் உணவருந்திய 15 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அந்த உணவகத்தின் உணவு மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஆரணியில் உள்ள அனைத்து உணவகங்களிலும் அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றனர். அப்போது காந்தி சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்ட இடத்தில் எலிகள் சுற்றித் திரிந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் உடனடியாக அந்த உணவகத்திற்கு சீல் வைத்தனர். திருவள்ளூரில் மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதியத்தை உயர்த்தி அனைவரும் பயன்பெறும் வகையில் வழங்க வேண்டும் என்றும், சங்கங்களில் நீண்ட நாட்களாக பணிபுரியும் கணினி பணியாளர்கள், நகை மதிப்பீட்டாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. பட்டியல் எழுத்தர்கள் போராட்டம் காரணமாக கடலூர் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை அமைச்சரின் ஆய்வின் போது லஞ்ச புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கண்டித்து பட்டியல் எழுத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்தவெளி பகுதியில் விவசாயிகள் தங்களது நெல்லை குவியல் குவியலாக வைத்துள்ளனர். இந்நிலையில் மழையில் நெல் நனைந்து விடுமோ என அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் நெல்லை விரைவில் கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஆழ்துளை கிணற்றிலிருந்து சட்டவிரோதமாக தண்ணீர் எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக நீர்வளத்துறை அறிக்கை அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ராஜு நீர்வளத்துறைக்கு அனுப்பிய புகாரில் பழைய சென்னல் குளத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆழ்துளை கிணற்றிலிருந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை எடுத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்வதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாக கூறியிருந்தார். நீர்வளத்துறை மேற்கொண்ட ஆய்வில் சட்டவிரோதமாக குடிநீர் எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவது உறுதியானது. இது தொடர்பாக விளக்கமளித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அருள் ஆனந்த், சட்டவிரோத தண்ணீர் விற்பனையை தடுக்கவும் ஆழ்துளை கிணற்றுக்கு சீல் வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நாகை நகராட்சி 33வது வார்டில் குடிநீர் வழங்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 33வது வார்டில் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் புத்தூர் மற்றும் சாலமன் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாகனம் மூலம் தண்ணீர் எடுத்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நகராட்சி ஆணையர் சந்தானத்திடம் கேட்டபோது அப்பகுதியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள விருதலைப்பட்டி ஊராட்சியில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். அதிகாரிகள் உறுதியளித்ததும் குடிநீர் பிரச்சினை தீரவில்லை என்றும், பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். டாஸ்மாக் கொள்முதலில் குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்படுவதாக எழுந்த புகார்களை தொடர்ந்து பழைய கொள்முதல் முறையை டாஸ்மாக் நிர்வாகம் கைவிட்டுள்ளது. இதற்கு பதிலாக தகுதியான அனைத்து மது மற்றும் பீர் உற்பத்தியாளர்களிடமிருந்தும் சம அளவில் கொள்முதல் செய்யும் புதிய முறை சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்நேர கண்காணிப்பு அமைப்பின் மூலம் பதிவாகும் விற்பனை அடிப்படையில் மட்டுமே இனி புதிய கொள்முதல் ஆணைகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.